ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அடை கேக் தான் செய்ய போகிறேன். இது எங்களோட ஸ்ரீலங்கன் சுவையான அடை கேக். இதை யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நெக் கேக்குன்னு சொல்லுவோம் நண்பர்களே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. இது வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க சுவையான சூப்பரான அடை கேக் செய்யலாம். வாங்க. செய்ய போகிற கேக்கை அடை கேக்குன்னு சொல்லுவீனா, நக்கேக்குன்னு சொல்லுவோம் நண்பர்களே ஊரில், சரியா? அப்போ அடை கேக்குன்றே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, சரியா? அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கேன். இது மா 400 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது தேங்காய் பால் 400 ml எடுத்திருக்கேன். பட்டர் 50 கிராம், 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது வெண்ணிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 2, 275 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், 100 ml கித்துள் பானி எடுத்திருக்கிறேன். இது உப்பு ஒரு சிட்டிக்கை. இப்போ வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். மாவை சேர்ப்போம். முதல் இதோட சீனி, அதுக்கு பிறகு முட்டை, இது பட்டர், இது பேக்கிங் சோடா, வனிலா எசன்ஸ் சேர்க்குறேன், ரெண்டு உப்பு ஒரு கொஞ்சமாக. இதோட வந்தீங்கால முதல் தேங்காய் பால், அதை கடைசியாக கித்துள் பானியாக சேர்ப்போம். இது நல்லா கட்டிப்பால் பார்த்தீங்களா, மேம்பிட்டு இப்போ இதை முதல் கலந்தெடுப்போம். இந்த மாதிரி இந்த பட்டர் முட்டை எல்லாம் உண்டு சேர நல்ல வடிவாக அப்படி கலக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கரையில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முந்தி நாங்கள் சின்ன வயசில் இது எனக்கான பெருசாக சின்ன வயசில் பிடிக்காது நண்பர்களே. பிறகு பிடிக்கும். அந்த கரை பக்கத்தை சாப்பிட நல்லா பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டாக்கள் மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இனி இதோட இங்கால கித்துள் பானி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி இருக்கணும். நல்லா சீனி எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வடிவாக கலந்து விடுங்க. இனி இதை மூடி ஒரு 4 மணித்தியாலம் வைக்க போகிறேன். 4 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் நான் இந்த அடை கேக் செய்வேன். இப்போ 4 மணித்தியாலம் இப்படியே இருந்து நல்லா ஊறட்டும். இப்போ இந்த கப்பில் தான் நான் இந்த அடை கேக்கை வைக்க போகிறேன். இதில் பாருங்க, பட்டர் பூசி விடுவோம். இந்த மாதிரி இப்போ பாருங்க, நாங்கள் கரைச்சி வச்சது இப்படி வந்திருக்கண்டு. இன்னொருக்கா இப்படி கலந்து விட்டுட்டு இனி இதில் ஊற்றுவோம். இந்த மாதிரி ஊற்றி எடுப்போமா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றியாச்சு பார்த்தீங்களா. இனி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவனில் வைப்போம். இப்போ வச்சாச்சு. இனி பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கிறேன். இதை பிறகு வைக்கலாம். டெம்பரேச்சர் 180 வைக்கிறேன் டெம்பரேச்சர். டைம் ஒரு 10-15 நிமிஷம் வைப்போம். 15 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்களோட அடை கேக் எப்படி வருதுன்னு. சரியா? இப்போ வாங்க கேக்கை பார்க்கலாம்.
பார்த்தீங்களா? பாருங்க, நீங்கள் ஒரு குச்சால குத்தி பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ எல்லாத்தையும் எடுப்போம் வெளியில். இப்போ பாருங்க, கேக் ரெடி ஆயிட்டு, வாங்க பார்ப்போம். எனக்கும் ஆவலாக தான் இருக்கு, நான் செய்த அடை கேக் எப்படி வந்திருக்குண்டு. சரியா? வாவ், சூப்பராக தான் வந்திருக்கு தம்பி. பார்த்தீங்களா? பஞ்சு மாதிரி வந்திருக்கு நண்பர்களே. அப்படி இருக்கு. இந்த கரையெல்லாம் பாருங்க, இந்த கரையெல்லாம் இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே. நல்லா முறு முருண்டுங்க. அதுங்க சூப்பராக இருக்கு. சின்ன வயசில் சாப்பிட்ட அதே அடை கேக். இந்த வந்து நெக் கேக்குன்னு சொல்கிறது. இப்படியே வெடிச்சிருக்கு நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தானே வெடிச்சிருக்கு, கூடையும் வெடிச்சிருக்கும் சில வேளை. என்ன இப்போ இதை பார்ப்போம். இப்படி எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்டா வந்தீங்களா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இதை சாப்பிட்டு ஒரு டீயும் குடிச்சாலே சும்மா அந்த மாதிரி ஜம்மன் இருக்கும். தெரியுமா? நீங்களே சுலபமாக செய்யலாம் வீட்டில், ஈஸியாக டக்குன்னு செய்யுங்க. சரியா? இதை பார்ப்போமா. இந்த ஓரங்களை எடுத்து விட்டோம்னா அந்த முதல் எடுக்க எனக்கு பிஞ்ச மாதிரி பியாது. அதால தான் எது எடுத்து நான் இதுதானே. ஓ, சரிங்களா? இந்த ஷேப்லாம் இருக்கும். இதை விட சிலது நல்ல அப்படி இந்த கொஞ்சம் கீழே அப்படி குண்டாளமாக இந்த மாதிரி உயரமாகவும் இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும், இப்படி வெடிச்செல்லாம் இருக்கும். நல்லா இருக்கு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. அப்படி நல்லா வந்திருக்கு, நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கு. இதுவும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு. உள்ளுக்கெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி, கரையில் நல்லா முருகி. யாருக்கெல்லாம் இது ஞாபகம் இருக்கு, யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் இப்பயும் இந்த கேக் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நல்லாவே பிடிக்கும் நண்பர்களே. செம்ம டேஸ்டாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவீங்கன்னா நல்லா இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. நல்லா இருக்கு தெரியுமா?